பிரதமர் மோடி அவர்கள் தனது தேர்தல் இந்த முறைய தேர்தல் என்பது அவருக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையை கொடுக்காத ஒரு தேர்தலாகவும் இன்னும் அந்த தன்னுடைய துணைகளாக இருந்த கட்சிகளில் தங்கி இருக்க வேண்டிய நிலையை இது ஏற்படுத்தி இருந்தது. ரஷ்யாவிற்கு பயணம் செய்திருந்தார். அதன் பிறகு உக்ரைனுக்கு அதாவது அதை உக்ரைன் கண்டித்திருந்தது. அதன் பிறகு உக்ரைனுக்கு பயணம் செய்திருந்தார். இந்த முஸ்லிம் மக்களின் பிரச்சனை குறித்த ஒரு கரைபடிந்த முகத்தை இந்தியா இப்பொழுது கொண்டிருக்கின்றது. இந்திய நிலப்பகுதிக்கே சீன கிராமங்களின் பெயரை வைக்கின்றது. அங்கே அவர்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. அந்த ஒரு ஆயுதங்கள் தரித்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதால் கைகளாலும் பொருட்களாலுமே சண்டை பிடித்து இரண்டு ராணுவமே சாகின்ற நிலைமை அங்கே இருக்கின்றது. அதில் ஒரு வெளிவார அமைச்சராக இருக்கின்ற ஜெயசங்கர் அவர்கள் ஒரு தமிழர், அவர் அதை வடிவாக சொல்லியிருக்கிறார். இந்தியா இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் Active Green and Rose Complete Tire and Auto Center சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். Tune-ups, brakes, muffler, alignment, oil changers, tire என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் Active Green and Rose. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப் போகின்றோம் என்னவென்றால், இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கின்றார், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்த உடன்பாடுகளை மேற்கொள்வதற்கு இந்தியா முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படி சொல்லியிருக்கின்றார். இது பற்றி பேச இருக்கின்றோம். கருத்துக்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நாங்கள் முதலில் கூறியது போல இந்திய வெளியுறவு அமைச்சர் அவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்னவாக இருக்க போன்றது? இது ஆரம்பத்திலிருந்தே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாகவும் பிரதமர் மோடி அவர்கள் தனது தேர்தல் இந்த முறைய தேர்தல் என்பது அவருக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையை கொடுக்காத ஒரு தேர்தலாகவும் இன்னும் அந்த தன்னுடைய துணைகளாக இருந்த கட்சிகளில் தங்கி இருக்க வேண்டிய நிலையை இது ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை கட்டி எழுப்புவதற்காக அவர் கடந்த சில மாதங்களாக கூறி வந்த கருத்தாக இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போர் தொடர்பான நடவடிக்கை பற்றிய கருத்துக்களும் அது தொடர்பாக அவர் மேற்கொண்ட பயணங்களும் கூட அமைந்திருந்தன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் ரஷ்யாவிற்கு பயணம் செய்திருந்தார். அதன் பிறகு உக்ரைனுக்கு அதாவது அதை உக்ரைன் கண்டித்திருந்தது. அதன் பிறகு உக்ரைனுக்கு பயணம் செய்திருந்தார். அதன் பிறகு ரஷ்ய அதிபருடன் தொலைபேசி மூலம் கதைத்திருந்தார். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தங்களுக்கு ஒரு புதிய முகம் பேணுவதற்காகவும் இன்னொரு தேர்தல் களத்தை சந்திக்கின்ற அல்லது மாகாணங்களில் நடைபெறப் போகின்ற தேர்தல்களில் பெறப்போகின்ற வெற்றிகளுக்கான ஒரு களமாகவும் இதனை பார்த்திருக்கலாம். அத்தோடு சர்வதேச ரீதியில் இந்தியாவின் முகத்தை உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட நாங்கள் இதனை பார்க்கலாம். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா என்பது மனித வளத்தை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. எந்த நாட்டிலும் அந்த மனித வலு மற்றும் மூளை வலு, அதாவது கற்றவர்கள் புலம்பெயர்தல் என்பது இந்தியாவில் முக்கியமாக நடைபெறும். அதே போல தொழில் ரீதியானவர்கள் புலம்பெயர்தல் என்பதும் இந்தியாவில் நடைபெறும். இப்பொழுது நீங்கள் அமெரிக்காவில் கூட எடுத்து பார்த்தீர்களானால் பல நிறுவனங்கள், அதாவது பல பெரிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளாக இருப்பவர்கள் இந்தியர்களாகவும் அவர்களில் சிலர் தமிழர்களாகவும் இருக்கின்றார்கள். அதே போல இந்தியா என்பது இந்த மனித வலு என்பது சகல நாடுகளாலும் வேண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்றால் அவர்கள் அதற்கு தயார்படுத்தி அனுப்புவது என்பது சாதாரணமாக நடைபெறுகின்ற விடயம். கல்வி கற்றல் முடிந்ததும் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்வது என்பது. இவ்வாறான நிலையில் இந்த புதிய பூமி பந்தில் அல்லது புதிய ஒரு ஒழுக்கில் இந்தியாவின் வகிபாகம் எவ்வாறு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு நடவடிக்கையில், ஒரு சமாதான முகாம் நடவடிக்கையில் கூட அது இறங்கி இருக்கலாம். அது அவர்களுடைய ஒரு நீண்ட கால திட்டங்கமாக கூட இருக்க முடியும் என்று சொன்னால், இன்றைய உலகின் போக்கில் முதலாவது சனத்தொகை கொண்ட இந்த நாடு என்கின்ற ஒரு தனி பெருமையை கொண்டிருப்பதோடு மாத்திரமல்லாமல் மற்ற விவகாரங்களிலும் அவர்களுடைய பங்கு இருக்கின்றது என்பதற்கு, குறிப்பாக இந்த விண்வெளி துறையில் அவர்கள் சாதித்தது என்பது மிகவும் ஒரு பிரமாண்டமான சாதனை. அதே போல
அணு ஆயுதங்கள் உள்ள நாடுகள் ஒன்பதில் ஒரு நாடாக கூட இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் அவர்கள் இப்பொழுது இந்த நிலைமை வெற்றி பெறுமாக இருந்தால் நிச்சயம் இது உலகத்திலேயே ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். இந்தியா குறித்த பார்வையை கூட மாற்றும். ஏனென்று சொன்னால் ஒரு அதாவது ஒரு அமெரிக்காவிற்கு ஈடுணையாக பார்க்கப்படுகின்ற ரஷ்யாவிற்கும் அது பொருதி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை பின்புலமாக கொண்டு அல்லது அமெரிக்கா ஆதரவுடன் பொருதி கொண்டிருக்கிற உக்ரைனுக்கும் இடையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இந்தியாவிற்கு அந்த இரண்டு தரப்பு முழங்கும் பொழுது அங்கே அமெரிக்காவின் ஆசீர்வாதம் என்பதும் இந்தியாவிற்கு இருக்கும், ரஷ்யாவின் ஆசீர்வாதம் என்பதும் இந்தியாவுக்கு இருக்கும். எனவே அது அவர்களுடைய ஒரு புதிய முகத்தை பேணுவதற்கு வழி செய்யும். இப்பொழுது இவ்வளவு காலமும் மௌனமாக இருந்துவிட்டு இந்த முயற்சிகளை இப்பொழுது எடுப்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? பிற நாடுகளினுடைய உந்துதல் காரணமாக இருக்குமா? பிற நாடுகளுடைய உந்துதல் என்பதை விட பிற நாடுகள் கொடுக்கின்ற அழுத்தங்கள் கூட காரணமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த முஸ்லிம் மக்களின் பிரச்சனை குறித்த ஒரு கரைபடிந்த முகத்தை இந்தியா இப்பொழுது கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக ஈரான் கூட தாங்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் சம்பந்தமாக தாங்கள் கவலை கொண்டுள்ளோம், அவர்கள் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை முன்வைத்திருந்தது. அதே போன்று பாகிஸ்தான் அருகே ஒரு பெரிய 90% மேற்பட்ட முஸ்லிம்களை கொண்ட நாடாகவும், பங்களாதேஷ் அதே போல 90% மேற்பட்ட முஸ்லிம்களை கொண்ட நாடாகவும், அண்மையில் பங்களாதேஷில் அந்த இனக்கலவரம் ஒன்று வெடித்த பொழுது அதன் பிரதிமையாக பலர் இந்தியாவை நோக்கி வந்த பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் வராமல் பார்த்து இந்த இந்துக்களாக இருக்கின்றவர்கள் அங்கே இருக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக இருக்கட்டும். அதே போன்று சீனா இந்தியாவிற்கு பல அருணாச்சல் பிரதேசம் மற்றும் லடாக் பிரதேசம் போன்ற பிரதேசங்களில் கொடுத்து வருகின்ற நில ஆக்கிரமிப்பு. இப்பொழுது இந்தியாவின் நிலப்பகுதிகள் சீனா வந்து இந்திய நிலப்பகுதிக்கே சீன கிராமங்களின் பெயரை வைக்கின்றது. அங்கே அவர்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. அந்த ஒரு ஆயுதங்கள் தரித்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதால் கைகளாலும் பொருள்களாலுமே சண்டை பிடித்து இரண்டு ராணுவமே சாகுகின்ற நிலைமை அங்கே இருக்கின்றது. அதில் இந்திய ராணுவம் பாதிப்பை சீனாவை விட கூட பெற்றிருந்தது அண்மையில். இவ்வாறான சகல சூழ்நிலைகளையும் அது பார்த்து இவ்வாறான நிலையிலிருந்து தன்னை ஒரு புதுமுகம் பூண்டு இவ்வாறான ஒரு சமாதான முகம் பூண்டுமிடத்து இந்த முஸ்லிம்கள் குறித்த கருத்து பரிமாற்றம் என்பது மற்ற நாடுகளால் அவ்வளவு பெரிதாக பார்க்கப்படாது என்பதோடு சீனாவின் இந்த மறைமுகமாக இந்தியா கொடுத்து வருகின்ற அழுத்தம் என்பது ஒரு பகிரங்கப்படுத்தப்பட்டால் கூட இந்த இந்தியாவிற்கான ஆதரவு என்பது கூடும் என்கின்ற ஒரு கருத்தியல் கூட இந்த விவகாரத்தில் பங்கு வகிக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த முயற்சி ஒரு நல்ல ஒரு முடிவை கொண்டு வரும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்களா? இதற்காக ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இந்த முயற்சியை யார் தொடங்குவது என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இதற்கான உத்தீவுகளை இவ்வாறான ஒரு முயற்சி ஏற்படுவதற்கான தேவையை ஒன்றை உக்ரைன் அடையாளம் கண்டு கொண்டது. அவர்களால் இந்த உயிரிழப்புகளையும் அல்லது காயப்பட்டவர்களை மீள் பிரதியீடு செய்வதற்குமான சனத்தொகை என்பது உக்ரைனிடம் இல்லை. எனவே இந்த போரரங்கு தொடர்ந்து சென்றால் ரஷ்யாவிற்கான வெற்றி என்பது அதிகரித்து செல்லும். என்று சொன்னால் உக்ரைன் ராணுவத்தை பிரதியீடு செய்கின்றதற்கான வழிவகைகளற்ற ஒரு நாடாக உக்ரைன் மாறிவிடும். இந்த காயப்பட்டோர் களத்தில் இருந்து அகற்றப்படுவோர் மற்றும் மீண்டும் களத்திற்கு செல்ல முடியாதோர் என்கின்ற தொகை அதிகரிக்கின்ற பொழுது அதன் பிரதியீடாக எவ்வாறாக அதனை செய்வது என்கின்ற பிரச்சனை உக்ரைனுக்கு எழும். அதே போன்று அப்பொழுது அதற்காகத்தான் உக்ரைன் ஒரு தந்திரோபாய நடவடிக்கையாக இப்பொழுது செய்கின்ற உயிர் ஆபத்து அல்லது துச்சம் என மதித்து செய்கின்ற தாக்குதல்கள் ரஷ்யாவின் மொஸ்கோவை குறிவைத்து மாத்திரமல்லாமல் பல பகுதிகளை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் அந்த கமசாகி தாக்குதல் என்றார்கள், அதாவது தற்கொலை துண்டு தாக்குதல் போல இப்பொழுது ஆளில்லா விமானங்கள் மூலம் அந்த தாக்குதல்களை மேற்கொள்வதும் ராக்கெட்டுகளை ஏவுவதும் அதே போன்று ரஷ்யாவின் நிலப்பகுதிகளை கைப்பற்றி வைத்திருத்தல் என்பதில் அது ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு பேரதிர்ச்சியை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இதன் காரணமாக ரஷ்யா சுமார்
2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அவர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றி இருக்கின்றது. எனவே இதற்கான தேவை என்பதை ஏற்படுத்தி இருக்கின்றது. மறுபக்கமாக ரஷ்யாவிற்கும் அங்கே ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், ரஷ்யா போரரங்கில் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்துவிட்டது. ஆயுதங்களை மாத்திரமல்ல, பல ஆயிரக்கணக்கான வீரர்களை. இப்பொழுது அவர்களின் விதவைகள் மாத்திரமல்ல, போரரங்கில் இருக்கின்ற இராணுவ வீரர்களின் மனைவிமார் கூட தங்களுடைய கணவன்மார் அந்த காலம் முடிந்து வரவில்லை என்கின்ற ரீதியிலான போராட்டங்களை, அங்கே அந்த அவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க முனைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாமல் தடுப்பதற்காக புட்டின் என்ன விலை கொடுத்தாவது அதை தடுக்க நினைப்பார். இருந்த பொழுதிலும் அவ்வாறான ஒரு நிலை அங்கே தோற்றம் பெறுகின்றது. அத்தோடு பூட்டினுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னொரு சவால், பெண்களையே போர் முனைக்கு அனுப்ப வேண்டிய, அதாவது விநியோகம் செய்கின்ற பணிகளில் என்றால் ஆண்களுக்கான அந்த, அதாவது போர் வீரர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்ட அவர்களுக்கான பயிற்சிகள் என்பன நடைபெற்றிருக்கின்ற பொழுது பெண்களையே இவ்வாறான நிலைகளில் ஈடுபடுத்துவதற்கும், பொருட்களை என்றால் ஆயுத தளவாடங்களை, உணவுகளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளில் வாகன ஓட்டுநர்களாக பயன்படுத்துவதற்கும், தொழில்நுட்ப அதிகாரிகளாக அல்ல தொழில்நுட்ப வழிகாட்டிகளாக பணி நடத்துவதற்கும் பயன்படுத்துவதோடு மாணாக்கர்களை இந்த ஆளில்லா விமானங்கள் செய்வதற்கான தொழிற்சாலைகளில் கூட பணியாற்றி வருகின்றது. எனவே 2 பகுதிக்கும் அந்த நெருக்கடி என்பது நிறையவே வந்துவிட்ட நிலையில் சில வேளைகளில் இந்த பேச்சு எவ்வாறு நடைபெறும் என்றால், இந்தியா ஆரம்பிப்பதாகவும் அதற்கான முயற்சிகளை எடுத்து, அறிவிப்பு என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒரு வெளிவார அமைச்சராக இருக்கின்ற ஜெயசங்கர் அவர்கள், ஒரு தமிழர், அவர் அதை வடிவாக சொல்லியிருக்கிறார், இந்தியா இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று, அதாவது தாங்கள் முயற்சிப்போம் என்று. எனவே அவர்களுடைய முயற்சியில் சில நாடுகள் இணைந்து இது ஒரு கூட்டு தரப்பாக கூட மேற்கொள்ளலாம். என்றால் இது ஒரு நாளில் நடைபெறப் போகின்ற விடயம் அல்ல. அங்கே ஒரு மகாநாடு என்று ஒரு இடத்தில் நடைபெறும், இன்னும் ஒரு மகாநாடு இன்னொரு இடத்தில் நடைபெறும். அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் என்கின்ற, அதாவது இருவரும் மேசையின் எதிர் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆர் அதிகூடிய பலம் உள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்காக பல மகாநாடுகள் நடைபெற்று அவற்றிலிருந்து ஒரு பரிவர்த்தனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு பேச்சுக்கு வருகின்ற தான் ஏற்படும். என்றால் இது 2 நாடுகளுக்கு இடையான விவகாரம். இது ஒரு நாட்டிற்கும் ஒரு போராட்ட குழுவிற்கும் இடையேயான விவகாரம் அல்ல. 2 நாடுகளுக்கு இடையேயான விவகாரம் இருக்கின்றது. ஒரு நாட்டுக்கு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே மேற்குலகம் முழு உதவியையும் செய்து கொண்டிருக்கின்றது, நேட்டோ என்கின்ற பெயரில். அப்போது அந்த நிலையில் சில நாடுகள் கூட இணைந்து செய்யலாம் என்றுதான் கருதுகின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்று. ஆனால் நல்ல முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல நாடுகளுக்கும் இருக்கின்ற பொருளாதார நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கனடா கூட தனது நாட்டில் இவ்வாறு பணவீக்கமும் பொருளாதார மந்த நிலையும் இருக்கின்ற பொழுது கூட உக்ரைனிற்கு நினைக்க முடியாத அளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது, பில்லியன் கணக்காக. அவ்வாறானவை எல்லாம் அதாவது குறையக்கூடிய சாத்தியங்களை ஏற்படுத்தும். அதுதான் எனது கருத்து. நன்றி சுரேஷ் தர்மா. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.